உதகையில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழை காரணமாக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களுக்குள் ஒன்றான அரசு ரோஜா பூங்காவில் மலர்கள் அழுகியும் உதிர்ந்தும் காட்சியளிப்பதால் அங்கு பார்வையிட வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். பிரபு, வணக்கம். இது பற்றிய விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம். மலைகளின் அரசு என அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நிலவுவது வழக்கம். இச்சமயங்களில் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து இங்குள்ள கோடை சீசனை அனுபவித்து பூங்காக்களை கண்டு ரசித்து செல்வது வழக்கம். இவ்வாறு உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான நூற்றாண்டு ரோஜா பூங்காவிற்கு சென்று அங்குள்ள ரோஜா மலர்களை கண்டு ரசித்து செல்வது வழக்கமான ஒன்று. அவ்வாறு ரோஜா பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஆண்டுதோறும் ரோஜா கண்காட்சியானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு 19வது ரோஜா கண்காட்சி கடந்த மே 10ஆம் தேதி துவங்கி நேற்று மாலையுடன் நிறைவு பெற்றது. ஆனால் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் வருகை காணப்படுவதால் ரோஜா கண்காட்சிக்காக அலங்கார வடிவமைப்புகள் 3 நாட்களுக்கு தொடர்ந்து நீடிக்கப்படும் எனவும் ரோஜா பூங்கா நிர்வாகம் நேற்று தெரிவித்திருந்தது. இந்நிலையில் உதகையில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக ரோஜா பூங்காவில் உள்ள பாத்தி செடிகளில் வெறும் செடிகள் மட்டுமே காணக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. மேலும் இந்த ரோஜா செடிகளில் உள்ள ரோஜா மலர்கள் அழுகியும் உதிர்ந்தும் காட்சியளிப்பதால் பூங்காவிற்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்வதாக தெரிவிக்கின்றனர். மேலும் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய ரோஜா கண்காட்சியின் போது அனைத்து ரோஜா செடிகளிலும் ரோஜா மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய ரோஜா மலர்களை முறையாக பராமரிக்க வேண்டும் என ஒரு சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. பிரியா.